ஆக்சுவலி இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கன்ஃபெஷன் ரூமில் எல்லா இடத்துலையுமே அந்த இது வந்து போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லவ்ன்றதுனால கொஞ்சம் வெக்கம் வந்து யாரும் வந்து என்னை வந்து கழுவி ஊற்றாதீங்க. இந்த வயசில் நான் பார்க்கும்போது எனக்கு இவங்களும் இப்படி பிடிக்கும். நான் நினச்சி அவட்ட பேசுறதும் அவன் நினச்சி என்கிட்ட பேசுறதும் ப்ரப்போஸ் பண்ணதில்லை. என்ன ஒரு ஸ்கூலில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கூடயே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் உக்காந்துட்டு இருக்காரு. சோஷியல் மீடியாவை தப்பு சொல்லணுமா, இல்லை அவர் ஃபேமஸ் ஆக்குனவங்களை தப்பு சொல்லணுமா, காலேஜ் படிக்கிற பசங்க அவனை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறத தப்பு சொல்லணுமா, எதை தப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஹாய், திஸ் இஸ் சாச்சனா. வெல்கம் டு சாச்சனா விலாக்ஸ். ஸோ நான் வந்து ஒரு 1 month ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ அந்த ஒரு கேப்பை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுன்றதுக்காக ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக எங்கள் டீம் வந்து மெனக்கட்டு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி எனக்கு வந்து ஒரு டாப் சீக்ரெட்ஸ், என்னை பற்றி தெரியாத சீக்ரெட்ஸ், என்னை பற்றி கூகுளில் சர்ச் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை வந்து என் டீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ என் டீமுக்கு தெரியாதும் உங்களுக்கு தெரியாதும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க போகலாம். பிக் பாஸ் பற்றி ஏதாச்சும் ஒரு அன்னோன் சீக்ரெட் இருக்கா? ஆக்சுவலி இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிக் பாஸில் வந்து எவ்ரி கார்னர்ஸ், எவ்ரி டைனிங் டேபிள் கீழே வெளியில் எவ்ரி கார்னர்ஸ் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வரக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எவ்ரி கார்னர்ஸ் இருக்கும். பாத்ரூம் கார்னரில், எல்லா சீலிங்லேயுமே இருக்கும். கன்ஃபெஷன் ரூமில் எல்லா இடத்துலையுமே அந்த இது வந்து போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டே இருக்கும்போது இன்னொரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி ஒரு இது பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்றது என்னோட ஃபீல். ஸோ அதனால் எவ்ரி கார்னர்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜிக்காக ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ், ஏதாச்சும் மந்திரிச்ச கயிறு, ஏதாச்சும் ஒன்று. நான் அதே மாதிரி அங்கே எனக்கு ஒரு பேய் இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். நான் ஒன் டைம் வந்து தனியாகவே பேசிகிட்டு இருக்கேன். நான் தனியாக உட்காந்து இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் இது இருக்கும்ல கார்டன் ஏரியாவில் இப்படி உட்காந்துட்டு நான் எங்கள் நிலாவை பார்த்துட்டு மழை பெய்யுது, எங்கள் அம்மா அப்பாவை என்னோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இது உழுதுச்சு. அம்மா தயனு ஓடினவன் தான். அதுக்கப்புறம் நான் அங்கே தனியாகவே இருக்க மாட்டேன், தனியாகவே தூங்க மாட்டேன். தனியாக உட்காந்து யாருமே இல்லாமல் பேச மாட்டேன். யாராவது ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா உட்காந்து தனியாக பேசுவேன் நைட்டு, இல்லைனா பேசவே மாட்டேன், எனக்கு பயம். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை இது பண்ணுறதுக்கு கூடாதுன்னு எல்லா கார்னர்ஸ்லையும் இருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லவ். ஸோ ஃபர்ஸ்ட் லவ் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லவ்ன்றதுனால கொஞ்சம் வெக்கம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ வாஸ் இன் ரன்னிங் ரேஸ். நான் ஸ்போர்ட்ஸில் இருப்பேன் எங்கள் ஸ்கூலில். ஹி வாஸ் ஆல்சோ இன் ரன்னிங் ரேஸ். இது அது பார்த்தா என்ன கமெண்ட்டில் சொல்ல போகிறான்னு தெரியல. சரி, ஓகே. நம்ம வந்து 6th வரைக்கும் நான் வந்து ஒரு நம்ம பசங்கிட்ட பேச மாட்டோம். ஹேட் அ ட்வின். ஸோ எனக்கு ட்வின் தான் நான் ட்வின் கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், அவன் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவான். எங்களுக்குன்னு ஒரு தனி சர்க்கிள்ஸ் இருக்காது, தனி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. 7th தான் ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் பக்கத்தில் தான் அந்த லேனில் நிற்போம். ஸோ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் என் ஃப்ரெண்டு பசங்க அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன். ஸோ அப்படின்னும் போது நெஞ்செல்லாம் படபட இருந்து கையெல்லாம் ஏற்று ஊற்றுது. ஸோ அந்த மாதிரி இருந்து அது கொஞ்சம் ட்ராவல் ஆக்கி ஒரு 2.5 years 3 years பேசியிருப்போம். ஸோ அதுதான் வந்து ஒரு 9th 10th வரைக்கும் பேசியிருப்போம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். விஜய், தனுஷ், எஸ்கே இவங்க 3 பேரில் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், லைஃப் யாருக்கு என்ன கொடுப்பீங்க? லவ் வித் விஜய், ஃப்ரெண்ட்ஷிப் வித் தனுஷ், லைஃப் வித் எஸ்கே. இப்படி வயசு எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். யாரும் வந்து என்னை வந்து கழுவி ஊற்றாதீங்க, தனுஷை நீ எப்படி ஃப்ரெண்டாக வைக்கலாம், இவங்களையே நீ லைஃபாக வைக்கலாம், அப்படிலாம் இல்லை. எனக்கு இந்த வயசில் நான் பார்க்கும்போது எனக்கு இவங்களும் இப்படி பிடிக்கும். மிச்சப்படி எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினச்சி உங்கள் சிஸ்டரை யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் நினச்சி உங்கள் சிஸ்டர்கிட்ட பேசியிருக்காங்களா? மேபி அப்படி நடந்திருக்கு, நிறைய டைம் நடந்திருக்கு. நான் நினச்சி அவட்ட பேசுறதும் அவன் நினச்சி என்கிட்ட பேசுறதும். ப்ரப்போஸ் பண்ணதில்லை. இந்த பசங்கள்லாம் வந்து சாதனை பின்னாடி கொஞ்சம் நிறைய சுற்றுவாங்க ஸ்கூல் டைம்ஸில். அவள் வந்து லவ் பண்ண மாட்டான், பட் பசங்களாம் பின்னாடி சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி சுற்றும் போது ஒரு பையன் வந்து ஒரு செயின் ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருந்தான். அவன் நினச்சி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்ன எனக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் நான் அவகிட்ட கொடுத்தும் போது தான் தெரியுது. ஸோ அவள் பின்னாடி சுற்றுற பையன் அப்படின்ட்டு. ப்ரப்போஸ் பண்ணதில்லை, பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி எனக்கு கொடுத்துருக்கான். உங்களோட வியர்டஸ்ட் ஹேபிட் என்ன? பல பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு.
பல பேர் இதை வந்து பண்ணாதான்னு சொல்லியிருக்காங்க. அது வேடஸ்ட் ஹேபிட்ல இந்த கால் ஆட்டிகிட்டே இருப்பேன். அது வந்து என்னால் நிறுத்தவே முடியாது. அதனால தான் இப்போ கூட கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து தானாக ஆடும். அண்ட் செகண்ட் திங் வந்து ஊட்டியில் போகும்போது கூட நான் தூங்கிட்டே போவேன். அது வந்து எல்லாருக்கும் வியர்டாக இருக்கும். இந்த மார்க்கெட் பிளேஸில் இந்த வந்து ரெஸ்டோபர்ஸ் பப் அந்த மாதிரிலாம் சத்தமாக இருக்கும்ல, டிஜேஸ் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பார்ட்டி நடந்தாலும் நான் அங்கேயும் தூங்குவேன். ஸோ அது வந்து ஒரு வியர்டஸ்ட் ஹேபிட் நான் இருக்குன்றதை நான் நம்புவேன். உங்கள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் மேலே உங்களுக்கு க்ரஷ் வந்திருக்கா? நோ, எனக்கு வந்து ஐ வில் அட்மையர் தெம். லைக் வந்து இப்படி நம்ம இப்போது நமக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இருந்தால் நம்ம வந்து பாரேன் சமைச்சு தரான், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறான், சொல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான், பொறுப்பாக பார்த்துக்கிறான் அப்படின்னு இருக்கிற பாய் ஃப்ரெண்டை ஐ வில் அட்மையர். ஸோ அந்த மாதிரி அட்மையர் பண்ணுவேனே தவிர ஐ டோன்ட் ஹவ் க்ரஷ் ஆன் இன் எனி ஒன். அப்படிலாம் நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. வேற ஒருத்தவங்க ஃபோனை அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். என்னோட சிஸ்டர் ஃபோன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்ஸ் என்ன அப்படி திருட்டுத்தனமாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஐ நோ தெம் பாஸ்வேர்ட். அவங்க 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 ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்கும் போது இப்படி பார்ப்பேன். அண்ட் எனக்கு அவங்க பாஸ்வேர்ட் தெரியுன்றதுனால அவங்க இல்லாத டக்கு டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத பார்ப்பேன். உங்கள் கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அது வந்து ஆக்சுவலி இது இப்படி ஸ்டார்ட் ஆச்சான்றது எனக்கு சரியாக சொல்ல முடியல. இப்போது எங்கள் அம்மா வந்து என்னை வந்து மெட்டியோலியில் அந்த 2 months ஐ மீன் பிறந்து ட்வின்ஸ் பேபியாக வருவாங்க. ஸோ 6 monthஸில் நாங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து எங்களை ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட்டிகிட்டு போய் ஒரு 8th வரைக்கும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. 9th 10th 11th 12th வந்து பப்ளிக்ன்றதுனால படிக்கணுன்றதுனால விட்டுட்டாங்க. ஆஃப்டர் 12th வி ட்ரைட் ஆன் அவர் செல்ஃப். நாங்களே அதுக்கப்புறமா திருப்பியும் கான்டாக்ட்ஸ் பிடிச்சி ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து அதுக்கப்புறமா ஆடிஷன்ஸ் போய் அதுக்கப்புறமா இப்படி வந்தது தான் வந்து இது. ஸோ இது நான் வந்து அங்கேருந்து என்னோட பிறந்ததுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நான் சொல்லணுமா, இல்லை வந்து இப்போ தான் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 7 years இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நானாக ஓனா. உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக ஒரு படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். இன்னொரு படம் கொஞ்சம் டிலே ஆகும். பட் நல்ல ப்ராஜெக்ட், 2மே நல்ல கேரக்டரில் நல்ல பயங்கரமான ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஹார்ட் பீட்டில் உங்கள் போர்ஷன் ஏன் சின்னதாக இருந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் அ ஸ்மால் போர்ஷன் ஆர் பிக் போர்ஷன் விச் மேக்ஸ் யூ மோர் இம்பேக்ட். இப்போ வந்து என்னை வந்து வெளியில் போனால் மகாராஜா பிக் பாஸை தாண்டி ஹார்ட் பீட்டில் வந்த நீங்கள் குட்டி ரதி தானேன்னு எவ்ரி ஒன் இஸ் ஐடென்டிஃபைங் பை ஹார்ட் பீட் நவ். ஒரு ரீசெண்ட் டேஸாக எனக்கு ஹார்ட் பீட்லேருந்து தான் எல்லாரும் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஸ்மால் போர்ஷனாக எனக்கு பெரிய போர்ஷனாக இல்லாமல் எனக்கு அது முக்கியமான ஒரு கேரக்டர், முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல், ஒரு பயங்கரமான இம்பேக்ட் கொடுத்ததுனால ஐ எம் ஹாப்பி அபவுட் இட் ஈவன் இட்ஸ் அ ஸ்மால் போர்ஷன். வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னால் வந்து கொஞ்சம் கேமரா பண்ணி இருக்குன்றதுக்காக கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணுன்றதை மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு டைமில் நான் வந்து பிக் பாஸ்லேருந்து வெளில வந்தப்போ என்னை ஒரு ஸ்கூலில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கூடயே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஐ மீன் அவர் உக்காந்துட்டு இருக்காரு. ஐ வாஸ் ஸோ டென்ஸ். யாருடா ஐ மீன் அவரை நான் தப்பு சொல்கிறேனோ இல்லை வந்து இது யாரை தப்பு சொல்கிறதுனே தெரியல. சோஷியல் மீடியாவை தப்பு சொல்லணுமா, இல்லை அவர் ஃபேமஸ் ஆக்குனவங்களை தப்பு சொல்லணுமா, இல்லை அவர் ஒரு ஆளுன்னு மதித்து வந்து அவர் பண்ணது ஒரு இன்ஸ்டாகிராமில் பண்ணது ஒரு உருப்படியான காரியம் நினச்சி வந்து அவரை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ண அந்த டீமை சொல்லணுமா, இல்லை அந்த குழந்தைங்க வந்து காலேஜ் படிக்கிற பசங்க அவனை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறத தப்பு சொல்லணுமா, எதை தப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ஐ வாஸ் யாரா நீங்கள் அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த பிக் பாஸ் அவரை கூப்பிட்ருக்காங்கன்னா சம்திங் பிக் பாஸ் மாதிரியே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஏன்டா எதுக்குடா இப்படி கேவலமாக பண்ணுறீங்க, அது அவன் எவன்டா ஃபேமஸ் ஆகினது, அவன் என் கையில் கிடைச்ச சாவடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ என்னை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு தெரியாதுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.